திராவிடம் திராவிடம்னு கத்திட்டே இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு திராவிடம்னா என்னன்னு கேட்டா, அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. திராவிடம்னா என்ன? திராவிடத்துக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருந்ததா? அதெல்லாம் இல்லைங்க. திராவிடத்துக்குன்னு ஒரு தனி மொழி இருந்துச்சுன்னா? இல்லைங்க. இல்ல, அது பல மொழிகள் சேர்ந்த ஒரு மொழி குடும்பமா தான் இருந்தது. சரி, அப்ப இதுவும் இல்லாம அப்ப திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படிங்கிறது ஆரியர்களுக்கு எதிரான நேர் அரசியலை பேசுவதுதான் திராவிடம். தமிழ்ங்கிறதுல தான் தமிழ், திரமிழம், திரவிடம், திராவிடம் அப்படின்னு ஆரியர்களுடைய மொழி சொல் கேப்ப அது திரிக்கப்பட்டுருச்சுன்னு மொழிநாயர் தேவநேய பாவனார் அவர்கள் சொல்றாரு. ஆரியர்களுடைய அரசியல் என்ன? மக்களை சாதியின் அடிப்படையில அவங்கள பிரிச்சு அவர்களுக்கு கல்வி கொடுக்காம அடிமைப்படுத்தி வைக்கிறதா ஆரியர்களுடைய அரசியல். ஆரியர்களோட அரசியலுக்கான நேரும் எதிரான அரசியலை தான் திராவிடம் பேசுது. இங்க எவன் ஒருவன் சாதி இல்லை அப்படின்னு சொல்றானோ அவன் திராவிடன். இங்க எவன் ஒருவன் அனைவரும் சமம்னு சொல்றானோ அவன் திராவிடன். இங்க எவன் ஒருவன் பெண் விடுதலையை பேசுகிறானோ அவன் திராவிடன். இப்ப சொல்லுங்க, இதுல எத்தனை பேர் திராவிடர்கள்?